திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவில் புகழ்பெற்றதாகும். இக்கோவில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். அப்பொழுது 2 மிகப்பெரிய தேர்களை பக்தர்கள் தோளிலும் தலையிலும் சுமந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக உலா வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான தேர் திருவிழா காப்பு கட்டுதலுடன் இன்று தொடங்கியது. இவ்விழாவை முன்னிட்டு தினசரி பக்தர்கள் பூத்தட்டுகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக வந்து மதுரை காளியம்மனுக்கு பூச்சொரிதல் நடத்தி வழிபடுவர். இந்நிலையில் நேற்று கதவு அடைத்த கோவிலுக்கு 1000 பானையில் பொங்கலிடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் கருவறையின் உள்ளே 2 விளக்குகள் ஏற்றப்பட்டு கோவில் கதவுகள் சாத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 1000 பானைகளில் பொங்கலிட்டு படையலிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவில் கருவறை கதவுகள் 7 நாட்கள் வரை அடைக்கப்பட்டு இருக்கும். அதன்பின் கதவு திறந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கலிடும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.